கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த வாரத்திலும் இந்த ஓய்வு நாளிலும் நம்முடைய இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கான கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல ஆராதனையிலே பயபக்தியோடு நீங்கள் இருக்கிற இல்லங்களிலே, வீடுகளிலே, குடும்பமாக நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது பரிசுத்தமான நாள், மன மகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்ததாமே இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளை தாருமை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே ஆவியோடும் கருத்தோடும் தொழுது சேவிக்க அருள் தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எந்தெந்த இல்லங்களிலே இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே ஆண்டவரே அளவில்லாமல் அந்த கிருபைகள் பெருக வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, நாங்கள் உம்மை துதித்து போற்றத்தக்கதாக எல்லாவற்றிலும் நீர் உமது நன்மையை தருகிறதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு. மீட்பர் இயேசுவின் நாமத்திலுமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 6வது கீதத்தை பாடுவோம். கீதம் 6. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ராஜ்யம் வருவதாக, மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னரப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோனை பிரேசிய பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்குடைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து 47ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவராய் இருக்கிறீர்கள் என்பது
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 23 வரை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியார் துருப்பவித்து பிறந்தார். புந்தி விழாத்தின் காலத்தில் சிறியலறை உண்டு நடக்கும் இடப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோடத்தின் எழுந்தருளினார். பருணத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார். இடத்தில் நுவிலோரை மறைத்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கிற ஒரு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த கடினமான காலத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அரசு சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த கொடிய சூழலிலே காக்கப்படுவதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலும் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அழைத்து அனுப்பும் கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவர் அழைக்கின்றவர், அனுப்புகின்றவர் என்பதை திருமறை பல்வேறு வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் அழைக்கின்றார், எல்லா மக்களையும் அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான பணிக்காகவும் நோக்கத்திற்காகவும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு பக்கம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். எல்லா மக்களுக்குமான ஒரு அழைப்பு. உலகத்திலே பாடுகள் துன்பங்களிலே இருக்கிற மக்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். தம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக தாகமுள்ளவன் என்னிடத்திலே மறக்கடவன் என்று அழைக்கின்றார். இப்படி நம்முடைய ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள், உற்றார் உறவினர்கள் அழைப்பார்கள். இன்றைக்கு நமக்கு நிறைய அழைப்புதல்கள் வருகிறது. அவைகளின் நோக்கம்
நாம் அங்கு செல்ல வேண்டும். நம்முடைய பிரசன்ஸ் அங்கே வேணும். ஒரு பக்கம் அப்படி எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய உள்ள காரியங்களிலே தனக்கு நன்கொடைகள், காரிய உதவிகள் அவைகளின் மூலமாக தங்களுக்கு கிட்டும் என்பதனாலே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அநேக நேரங்களிலே நமக்கு அழைக்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வருத்தங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், கவலைகள் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே இருக்கிற மக்களை ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னும் ஒரு சிலரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய உன்னதமான நோக்கத்திற்காக அழைக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே விதமான ஒரு அழைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பின் வாசகம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கருளாக்குவேன். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அழைப்பு சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை ஒரு சிலரோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சிலருக்கு அதற்கான அழைப்பை கொடுத்து தன்னுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு தன்னுடைய நோக்கம் இந்த பூமியிலே எல்லா மக்களுக்கும் சென்று அடைவதற்கு அநேகரை பிரத்யேகமாக அழைக்கின்றார். திருமறையிலே நீங்கள் பார்த்தீர்கள் அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை ஆபிரகாமை அழைக்கின்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் வா என்று அழைக்கின்றார். மோசையை அழைக்கின்றார், என் ஜனங்கள் அடிமை வாழ்விலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ சென்று அவர்கள் விடுதலையோடு வாழ்கிற கானானுக்குள்ளே வருவதற்காக நீ அழைத்து வா என்று சொல்லி அனுப்புகின்றார், செயல்படுகின்றார். இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை தன்னுடைய ஜனங்கள் சீர்கிட்டு பாவங்களிலே விழுந்து போனவர்களை உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களுக்கு சொல்லுவதற்காக அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அழைக்கின்றார். இப்பொழுதும் ஆண்டவர் அநேகரை நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். வாருங்கள், என் பின்னே வாருங்கள். என்னுடைய சுவிசேஷம், நற்செய்தி, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்று சொல்லுகிற செய்தி, அது இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய திரு ரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிற நல்ல செய்தியை நீங்கள் சுமந்து கொண்டு போவதற்காய், அதை எடுத்துக்கொண்டு போவதற்காய் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம். ஒருவேளை ஞானஸ்நான அந்த ஆராதனையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு நாம் எவ்விதமான ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தோடும் பிசாசோடும் தைரியமாய் போராடுவதற்காகவும் இந்த பூமியிலே நமக்கு சாட்சிகளாக ஊழியர்களாக நாங்கள் வாழ்வதற்கான அழைப்பு எங்களுக்கு ஞானஸ்நானத்தின் இருந்தே கொடுக்கப்படுகிறது என்பதை அந்த ஆராதனை மூலமாக எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சீஷர்களை அழைத்து இந்த நல்ல அழைப்புக்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார், பயிற்றுவிக்கிறார். இந்த அழைப்பினுடைய மேன்மையை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆக இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்கிற போது, கவனிக்கிற போது, அவர் அழைக்கும் ஆண்டவர் வா என்று மனிதர்களாகி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்காய், சித்தம் நிறைவேறுவதற்காய், அது நம்மிலே நிறைவேறுவதற்காய், அநேகருக்கு அது பயனுள்ளதாய் மாறுவதற்காக நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் அனுப்பும் ஆண்டவராக நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் அனுப்புகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர்
தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அனுப்புகின்றவராக இருக்கின்றார். நம்மை அனுப்புகிறார். உலகம் எங்கு போங்க, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கும் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட மக்களை அனுப்பவும் செய்கிறார். அவர் அனுப்புவதிலே ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கிறது. மோசையை அழைத்தார், அனுப்புகிறார். பார்வோனிடத்திற்கு போ, எகிப்துக்கு போ, பார்வோனிடத்திற்கு போ என்று மோசையை ஆண்டவர் அனுப்புகின்றார். தீர்க்கதரிசியாகிய நாத்தானை ஆண்டவர் அழைத்து தாவீதிடத்துக்கு போ, மற்றும் தீர்க்கதரிசிகளை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போங்கள். யோனாவை அழைத்தார், நினிவேக்கு போ என்று அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவர் அழைத்து ஒவ்வொரு மனிதனையும் அவர் பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராய் திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அதே சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும் உங்க கையில் தந்துட்டேன், நீங்க போங்க, என்னுடைய அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், என்னுடைய நாமத்தினாலே அந்த அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் போங்கள், உலகமெங்கும் போங்கள். கோடி கோடியாய் மக்கள் நற்செய்தியை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து அனுப்புகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய திருச்சபை வாழ்வை திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலே எவ்விதமாய் இந்த திருச்சபை உண்டாயிற்று, இதற்காக ஆண்டவர் அழைத்தவர்கள் யார், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? எத்தனையோ தெய்வ மனிதர்களை ஆண்டவர் அழைத்து நம்முடைய தேசத்திற்கு அனுப்பினார். முதல் தோமாவை ஆண்டவர் இந்த தேசத்திற்கு அனுப்பினார். இப்பொழுதும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அநேகரை ஆண்டவர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். வில்லியம் கேரியை அனுப்பினார், ஒரு ராக்லாண்டை அனுப்பினார், ஒரு ரேஜ்னேஸ் ஐயர் அவர்களை அனுப்பினார். எவ்விதமாய் ஆண்டவர் அந்தந்த காலங்களிலே தன்னுடைய நோக்கம் ஜனங்களை சென்று அடைய வேண்டும் என்கிற சுவிசேஷம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் ஆண்டவர் அனுப்புகின்றார். நம்மில் எத்தனை பேர் இதை நாம் உண்மை என்று விசுவாசிக்கிறோம்? நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மனிதன் தான், சீஷன் தான், என்மேல் இந்த பொறுப்பு கடமைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை செபனே செய்ய வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர்களாக அநேகரை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அவருடைய வாழ்விலே காணப்பட்ட குறைவுகள் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே துன்பம், துயரம், வேதனை, வருத்தம், கைவிடப்படுகிற அனுபவங்கள் இன்றைக்கும் அதுதான் இந்த சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நாம், அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய பணியை நாம் எவ்வண்ணமாய் செய்து முடிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவருடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு பட்டியலையே கொடுக்கிறார். அவருடைய புண்ணியத்தை, அவருடைய மீட்பின் செய்தியை, அவருடைய விடுதலையின் செய்தியை, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்கிற செய்தியை கொண்டு செல்லுக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் அதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார்? நான் அழைப்பின் நோக்கம் என்ன?
இந்த கால சூழ்நிலையிலே என்னுடைய அழைப்பினுடைய தன்மை என்ன? உலகம் முழுவதும், குறிப்பாக தேசம் முழுவதும் இந்த COVID-19 என்று சொல்லுகிற வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆயிரங்கள் மரணத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில நீங்களும் நானும் இதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம், பொறுப்பாளிகளாயிருக்கிறோம். நம்மை நாமே காத்துக்கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் காப்பதற்காக, மற்றவர்களும் விடுதலை பெறுவதற்காக, மற்றவர்களும் சுகவாழ்வு பெறுவதற்காக தேவன் இந்த பூமியிலே நம்மை அனுப்பியிருக்கிறார். இந்த காலத்திலே அதற்காக நாம் ஜெபிக்க, அதற்காக செயலாற்ற நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அழைத்த ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அனுப்பியிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து நம்மை அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய அனுப்புதலுக்கும் தயவாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலும் நம்முடைய ஆண்டவர், அழைக்கின்ற ஆண்டவர், இந்த சமுதாயத்திற்குள்ளே நற்செய்தியை கொண்டு செல்ல அனுப்புகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வீட்டாருக்கும், அண்டை வீட்டார், அயலகத்தார், அருகில் உள்ள மக்கள், உலகமெங்கும் உள்ள எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற, கொடுக்கின்ற மக்களாய் நம்மை அனுப்பியிருக்கின்றாரே. ஆண்டுடைய நற்செய்தியை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நான், அனுப்பப்பட்டிருக்கிற நான் அதே விதமாய் செய்கிறேன் என்பதை கேட்டு பார்த்து ஆண்டவர் அனுப்புகிற இடத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய தெய்வீக அன்பின் அழைப்பை, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தின் அனுப்புதலை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவரீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, உடைய அழைப்பின் சத்தம் எல்லா செவிகளிலும் கேட்கப்படட்டும். எல்லாரும் அதை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளட்டும். தங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து செயலாற்றுவதற்கு தேவரீர் எப்போதும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொடிய ஆண்டவரே, கொரோனா பாதிப்பினுடைய காலங்களிலே எங்கள் தெய்வம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களுக்கு சென்று வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, பணி நிமித்தம், தொழில் நிமித்தமாய் சென்று வருகிற அனைத்து மக்களோடு ஆண்டவர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைகளை தாரு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய நன்மையும் கிருபையும் ஊற்றப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீரே வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் 268வது கீதத்தை பாடுவோம். கீதம் 268. Yes,
வீடுகளிலிருந்து பயபக்தியோடு பங்கு பெற்ற அனைவரையும் உடைய சத்தம் கேட்ட மக்களையும் என் ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்தின் நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இந்த இப்படிதான வியாதி தீங்குகள் ஒன்றும் எங்களை தொடாதவாறு ஆண்டவரே, விரைவாய் இந்த தேசத்தை விட்டு இந்த சூழ்நிலையில் மாறவும் விடுதலை உண்டாகும் என் அருளுடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நீடிய சுகவாழ்வும் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஆமென்.